ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் மீன் வாங்கியாச்சு. மீன் சின்ன மீன் தான், குஞ்சு மீன் கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சிது. இதில் இருக்கிறது அவ்வளோமே ₹100 விலைக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இதை க்ளீன் பண்ணி கறி வச்சு அப்புறம் பொரிக்க வேண்டியது தான். அதுக்கு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மீன் கண்ணங்கொழிச்சாலை, அதனால அதுக்கு வாலை பார்த்திங்களா, வால் சைடில் கொஞ்சம் அறம் போல் இருக்குது. அதை கத்தி வச்சு எடுத்துடணும். இதை சிசர்ஸ் வச்சு எடுக்க முடியாது, கத்தி வச்சு நோண்டி எடுத்துட வேண்டியது. அதெல்லாம் மீனை பிச்சிடாதீங்க. என்ன, இந்த மீன் பொரிச்சோன்னா இல்லை கறி வச்சோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ முள்ளெல்லாம் இருக்காது. அதனால் எல்லாருமே சாப்பிடலாம். இது மாதிரி செவுளு ரெண்டே இலக்கிட்டு ஒரே இழுப்பு தான், குடலு குந்தாணி எல்லாம் அப்படியே வந்துடும். இப்போ எல்லா மீனும் கழுகியாச்சு. மீனை ஒரு 2-3 தடவை கழுகி மசாலா போட ரெடி பண்ணியாச்சு. இனி இதில் மசாலா போட்டு எடுக்க வேண்டியது தான். மசாலா எப்பவும் போல் தான், மிளகு, மஞ்சள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் மசாலா தடவியாச்சு. இந்த மீனை ஒரு 2 hours அப்படியே வச்சிட்டோன்னா எரிப்பு உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிரும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டாச்சு, அப்புறம் கறிவேப்பிலையை வச்சாச்சு. நல்ல மணமாக இருக்கும் கறிவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்தோன்னா. இப்போ மீனை வரிசையாக அடுக்கிறேன். மீனை நல்லா எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி வைக்கணும். நான் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டேங்க. அதனால எப்போவுமே மீன் பொரிக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் விட்டு அது பொரிஞ்சு வர்றப்ப எண்ணெய் இப்போ ஒரு சைடு மீனாதபடி தான் நான் பொரிச்சு மறைச்சி போடணும். ஈவனாக எல்லா மீனையும் மறைச்சி போடணும். இப்படியே பாருங்கள், கடாயில் எண்ணெய் நல்லா கம்மியாக தான் இருக்குது. இது மாதிரி இது பொரிஞ்சு வர்றப்ப கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. நீங்களும் கொஞ்சமாக எண்ணெய் பொரிக்கிறப்ப யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் சைடு தினமும் மீன் கறி வைக்கிறதும் பொரிக்கிறதுமா தான் இருக்கும். மீன் இல்லாமல் கஷ்டம். நீங்கள் இன்னும் என்ன மீன் வாங்குனீங்கன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.